கடவுள் நம் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்றது, இனிமேல் இப்படி பண்ணினா என்று குழந்தைகளிடமோ நண்பர்களிடமோ உறவினரிடமோ அடிக்கடி சொல்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வேண்டாமா என நியாயம் பேசுகிறோம். ஆனால் இயேசுவோ மன்னித்து கொண்டே இரு என்கிறார். ஒருவர் ஒரே நாளில் 7 தடவை தவறு செய்துவிட்டு நம்மிடம் மன்னிப்பு கேட்கிறார் எனில் அவருடைய மன்னிப்பு மேம்போக்கானதாக இருக்கவே வாய்ப்பு அதிகம். இயேசுவோ அதையெல்லாம் நீ பார்க்காதே, மன்னித்து கொண்டே இரு என்கிறார். அதாவது மன்னிப்பு வழங்குவதற்கு நீ சட்டத்திட்டம் போட வேண்டாம், நான் உனக்கு கணக்கு பார்த்தா உன்னை மன்னிக்கிறேன் என்கிறார். 7 என்பது ஒரு எண்ணிக்கை அல்ல, அது ஒரு முழுமையின் அடையாளம். ஒருவர் மன்னிப்பு கேட்டால் அவரை மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதன் குறியீடு அது. இறைவனின் மன்னிக்கும் பண்பை இது குறிக்கிறது என்று புனித அகஸ்தினார் சொல்கிறார். மன்னிப்பு வழங்குவதற்கு எந்த விதமான நிபந்தனையும் வழங்காதிருப்போம். மன்னிப்பு கேட்பவரை உடனடியாக மன்னிப்போம். மன்னிப்பு கேட்காதவரையும் மனதார மன்னிப்போம். காரணம், மன்னிப்பு பிறருக்கான நிவாரணம் மட்டுமல்ல, நமக்கான நிம்மதியும் கூட. மன்னிக்க மறுப்பது இழிவானது, மன்னிப்பை அளிப்பதே அழகானது.